இன்றைக்கி நான் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு 2 ஆளாக்கு இட்லி அரிசி எடுத்து நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேங்க. ஊற வச்சு எடுத்து அரிசி நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு அரை முடி தேங்காய், கொஞ்சோண்டு உப்பு, அந்த ஊற வச்ச அரிசி எல்லாமே 3 ஒன்றா போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 1.5 டம்ளர் வெல்லம், நம்ம அரிசி எந்த ஆளாக்கில் எடுத்தோமோ அதே ஆளாக்கில் 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கிட்டேங்க. 2 ஆளாக்கு அரிசிக்கு. அதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அதில் ஒரு 5 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு, கொதிக்கும்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்னதாக 2 பத்தை தேங்காய், கொஞ்சோண்டு உடச்சக்கல்லை போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுலேயும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்வீட்டு இது பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.